பால் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். 1 கப் பாபாஸோட இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மாதிரி நெய் நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. பானையில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சுடு தண்ணி எடுத்து மாவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். அப்புறம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்துட்டோன்னே நம்ம இதை பிணைஞ்சிக்கலாம். மோதகத்துக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்குங்க. கையில் லேசாக கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொழுக்கட்டெல்லாம் செஞ்சாச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக தான் செஞ்சுருக்கேன். இதில் ஒரு 40 இருக்குது. இப்போ 40 கொழுக்கட்டை இருக்குது 1 கப் மாவுக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பானை வச்சுக்கோங்க. இது ஃபுல் க்ரீம் பால் 1 பாக்ஸ் அப்படியே எடுத்துருக்கேன். 1 லிட்டர் பால். இது லேசாக சூடாகட்டும். அப்புறமா அந்த கொழுக்கட்டையை அதில் போட்டுக்கலாம். பால் நல்லா சூடாயிடுச்சு. கொதிக்கிற கட்டத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நான் இடையில இதை கிண்டி விட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பாலை நல்லா சூடாக்கிக்குங்க. இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸ்மால் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வேகணும். இப்போ ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா வேகணும். அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு வச்சுக்கலாம். இதில் இப்போவே கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் அந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இது சுக்கு பவுடர். சுக்கு வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஏலக்காய் ஒண்டி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். எனக்கு சுக்கு பவுடர் போட்டால் பிடிக்கும், நான் சேர்த்துக்கிறேன். இடையில கிண்டி விட்டுக்குங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் நல்லா வேகட்டும் இந்த கொழுக்கட்டை. இடையில கிண்டி விடுங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் இன்றைக்கி வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். 1 கப் வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நான் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சீனிக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம். இனிப்பு பார்த்துக்கிட்டு அப்புறம் மிச்சத்தை ஊற்றிக்கலாம். நீங்கள் வெள்ளை சீனி கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா கருப்பு சீனி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்துருச்சா என்னன்னு நீங்கள் ஒரு நேரத்தை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது வெந்துருச்சு அப்படின்னு. இந்த பால் கொழுக்கட்டை இப்போ இந்த பால் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்து அதில் ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி
அரிசி மாவு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வடி கட்டிக்கிறேன், இல்லைன்னா அது கட்டி கட்டி ஆயிரும். சிவாஸ் கிச்சன் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா திக்காக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மோதகம், புடி கொழுக்கட்டை, கேவுரு கொழுக்கட்டை, இந்த மாதிரிலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி கொழுக்கட்டை வேணும்னா நீங்கள் அந்த வீடியோலாம் கூட போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பால் கொழுக்கட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இறக்கிறதுக்கு முன்னுக்கு நான் ஒரு டீஸ்பூன் நெய் கூட எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் தான். போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கும்.